வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இந்த மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எந்த மீனை வேணாலும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனோட ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அப்புறம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு 10-15 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, நல்லா பழுத்த பழமாக தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதில் 1 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு சேர்த்தாலே போதும். அப்புறம் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்ம மிளகு சேர்த்துருக்கோங்கிறதுனால ஏற்கனவே நல்லா காரமாக இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் காரத்தை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட அதிகரிச்சுக்கலாம். அப்புறம் இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள். சோம்பு, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. இதோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தை தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும், நல்லா வதங்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பழம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது நமக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை இப்போ இதில் சேர்த்துலாம் ஒன்று ஒன்றா. நீங்கள் மீனை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கிளறி விடக்கூடாது. கரண்டியை விட்டு வேகமாலாம் கிளறக்கூடாது. மீன் வெந்துடுச்சுன்னா அப்படியே உடஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ குழம்பு ஃபுல்லாக அந்த மீன் கரைஞ்சி போய் முள்ளெல்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம கிளறி விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. நல்ல காரசாரமான வாசனை மிகுந்த செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.